த கியூரியஸ் கேஸ் ஆஃப் ஜான் டோ. கமலஹாசன் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் சார்ந்தது கிடையாது. அப்ப சட்டையர்ன்ற ஆஸ்பெக்ட் என்ன, பர்சனாலிட்டி ரைட்ஸ்னா என்ன, கமலஹாசன் அவர்களுடைய இமேஜை பண்றதுனால ஜான் டோ ஆர்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கமல் had approached the court seeking to restrain third parties from exploiting his personality rights. இளையராஜா அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் இப்போ கமலஹாசன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது சட்டத்துல ஜான் டோ ஆர்டர் வழியா தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு கிரியேட் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் இமேஜ் வீடியோஸ் which were sometimes sexually explicit and vulgar. FIFA வேர்ல்ட் கப்பை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆர்டர். யாருமே அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கான ஆர்டர் தான் ஜான் டோ ஆர்டர். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ஆக்டர் டர்ன் பாலிட்டிஷியன் கமலஹாசன் அவர்களை சார்ந்து வந்திருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை எல்லா சட்டமானவர்களும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் ஏன் பொதுமக்கள் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது கமலஹாசன் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் சார்ந்தது கிடையாது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி சார்ந்தது கிடையாது. ஆனால் இது அவருடைய பர்சனாலிட்டி ரைட்ஸ் சார்ந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, நீங்கெல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க ஜான் டோ ஆர்டர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஜான் டோ ஆர்டர்னா என்ன, இதோட லா ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராவிஷன்ஸ் என்ன, இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனேயே ரிப்போர்ட்டான ஹெட்லைன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பாசஸ் ஜான் டோ ஆர்டர். மெட்ராஸ் ஹைகோர்ட் பாசஸ் ஜான் டோ ஆர்டர் protecting ஆக்டர் கமலஹாசன்ஸ் பர்சனாலிட்டி ரைட்ஸ் பட் நோ பார் ஆன் சட்டையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்க்கணும். பர்சனாலிட்டி ரைட்ஸ் ஆஃப் கமலஹாசனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, ஆனா அவருடைய சட்டையரை ப்ரொடெக்ட் பண்ணல. அப்ப சட்டையர்ன்ற ஆஸ்பெக்ட் என்ன, பர்சனாலிட்டி ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால let us get into the details of this landmark judgment. மெட்ராஸ் ஹைகோர்ட் மண்டே ஜனவரி 12 அந்த முக்கியமான ஆர்டர் ஜான் டோ ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்றாங்க பர்சனாலிட்டி ரைட்ஸ். எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னா, இல்லீகல் யூஸ் ஆஃப் இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் மெர்கண்டைசிங் கமலஹாசன் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா மெர்கண்டைசிங்கோ ஒரு பிராண்டுக்கு அம்பாசிடரா இருந்தாலோ அதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க எல்லா ஆக்டரும். கமலஹாசன் அவர்கள் ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஆக்டர், எப்பயுமே அவருடைய பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அது பல பேர் விரும்புவாங்க, விரும்பாம போகலாம், அது வேற. பட் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. அப்போ முக்கியமா கோர்ட் சில அப்சர்வேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த கோர்ட். The court, however, did not restrain permissible forms of creative expression. கமலஹாசன் அவர்களை சார்ந்து கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனை தடுக்க முடியாது. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஏன்னா கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கமலஹாசனுடைய அந்த டயலாக்ஸோ இல்லை கமலஹாசன் மாரியா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விதமோ அதெல்லாம் நீங்க தடுக்க முடியாது. அது கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கமலஹாசன் அவர்கள் மாதிரியே டப்பிங் கொடுக்குறாரு, இல்ல மிமிக்ரி பண்றாரு. அந்த மிமிக்ரி பண்றது ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். அந்த கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனை தடுக்க முடியாது யாராலையும். காரணம்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 19 படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆகப்பட்டது உண்டு. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆகப்பட்டது ஸ்பீச்சாக இருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அங்கே பர்சனாலிட்டி ரைட்ஸுங்கிறது வராது. அது கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனாக இருந்ததுன்னா. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆகப்பட்டது சட்டையர் அண்ட் கேரிகேச்சர் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டுக்குமே பர்சனாலிட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆகப்பட்டது கிடையாதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த ஜட்ஜ்மெண்ட் வழியா. அப்போ இந்த மேட்டர் ஹியரிங்க்கு வருது. சீனியர் கவுன்சில் இதுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க.
இதுல முக்கியமான பல ஆர்குமெண்ட்ஸ் வைக்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஹியரிங் த மேட்டர், ஸோ இது வந்து பர்சனாலிட்டி ரைட்ஸ்னா என்ன, ஜான் டோ ஆர்டர்னா என்ன, ஜான் டோவோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத, அந்த கான்செப்ட் ஆஃப் ஜான் டோ என்ன, இதெல்லாம் ஆர்கியூ பண்ணதுக்கு அப்புறம் பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் பொழுது கோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபை டிக்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேராகிராஃபை டீகோட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலாக சட்ட மாணவர்கள், சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதெல்லாம் தாண்டி ஏன் பொதுமக்களும் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த கோர்ட். சீனியர் கவுன்சில், ஐ கோட், சீனியர் கவுன்சில் invited my attention to several photographs of morphed images, submits that these images are causing incalculable damage to his reputation. An image as celebrity counsel also refers to the use of plaintiff's image, name and like on merchandise without the plaintiff's consent or endorsement. So plaintiff na yarna கமலஹாசன் அவர்கள். அவர் தரப்புல ஆர்கியூ பண்ணக்கூடிய சீனியர் கவுன்சில் இந்த வாதத்தை வைக்கிறார். அவர்கிட்ட எந்த பர்மிஷனுமே வாங்காம அவருடைய போட்டோகிராஃப், அவருடைய பர்சனாலிட்டி ரைட்ஸ் எல்லாத்தையுமே கன்சென்ட் இல்லாம மெர்கண்டைஸ் என்டோர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொண்டு வந்து வைக்கிறார். Upon examining the above, a strong prima facie case is made out. Therefore, the respondents are restrained from creating false images of the plaintiff, depicting the same through any media until next hearing. Respondents also restrained from selling merchandise bearing plaintiff's name or image without consent or endorsement. This order will not, however, stand in the way of caricature, satire, other forms of permissible creative expression. இந்த ஆர்டர் ஆகப்பட்டது கேரிகேச்சர், அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க இந்த போட்டோகிராஃபி ஸ்டுடியோல சின்னதா கமலஹாசன் அவர்களுடைய முகம் மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆர்ட் வச்சு ஒரு கேரிகேச்சர் பண்ணுவாங்க, டேபிள்லாம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களோ, சட்டையர் ஒரு சின்ன ஒரு டயலாக் போட்டு, இல்லை கமலஹாசன் அவர்கள் பேசுகிற மாதிரி, இல்லை அவருடைய படத்துலேருந்து எடுத்து டயலாக்ஸ் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல இருக்கக்கூடிய சட்டையர் எடுத்தோ, இல்லை ஒரு மிமிக்ரி பண்ணி கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதோ தடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்கே என்ன ப்ரொடெக்ட் ஆகப்பட்டிருக்குன்னா, மெர்கண்டைசிங், அவருடைய ஃபோட்டோகிராஃப் அவர் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான கமர்ஷியாலிட்டி ஆஸ்பெக்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட் செட் தட் சின்ஸ் அ ஜான் டோ ஆர்டர்னா என்ன நம்ம பார்ப்போம், has been added as second respondent to the plaintiff. The plaintiff was directed to give public notice regarding the court order in English and Tamil newspaper. ஜான் டோ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கிலீஷ் மற்றும் தமிழ் நியூஸ் பேப்பர்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்டரையும் மெட்ராஸ் ஹைகோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்டர்ல சீனியர் கவுன்சில் அப்பியர் ஆகும் பொழுது என்ன சொன்னாருன்னா, that he was seeking a John Doe order, adding that the entire swear, எதுக்காக இந்த ஜான் டோ ஆர்டரை சீக் பண்றாங்கன்றத கமலஹாசன் அவர்களுடைய சீனியர் கவுன்சில் கிளியரா கோர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஏன் இதை வந்து சீக் பண்றாங்கன்னா, கமர்ஷியலி மெர்கண்டைசிங் கமலஹாசன் அவர்களுடைய இமேஜை பண்றதுனால ஜான் டோ ஆர்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் அஸ் கெட் இன்டு தி டீடைல்ஸ். இப்போ கமலஹாசன் அவர்களோட போட்டோ போட்டு டிஷர்ட்ஸு, வாட்சு, மெர்கண்டைஸு, மக்கு, கேப்பு, இந்த மாதிரி வந்து மெர்கண்டைசிங், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கமலஹாசன் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷனபிள் மெர்கண்டைசிங் ஆஸ்பெக்டோ என்டோர்ஸ்மெண்ட்டோ கொண்டு வந்தால் டெஃபினட்டாக அது கமர்ஷியலைசிங் யூஸ் பண்ணும்பொழுது அவருடைய கன்சென்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால ஜான் டோ ஆர்டரை சீனியர் கவுன்சில் வந்து கேட்டிருக்கார். அப்போ கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அட் திஸ் ஸ்டேஜ் த கோர்ட் ஓரலி செட், கோர்ட் வந்து ஆர்டர்ல டிக்டேட் பண்ணாம ஓரலா என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா, இன் திஸ் மேட்டர்ஸ் வி ஆல்சோ நீட் டு பி மைண்ட்ஃபுல் தட் தெர் இஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நான் கிளியரா சொல்லியிருந்தேன், ஆஸ் பர் ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆகப்பட்டது யாருக்குமே கர்டைல் பண்ணக்கூடாது. பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து எந்த டிகிரி வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் இது. ஏன்னா பல நேரங்களில் இப்போ வந்து கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டர் டர்ன்ட் பாலிட்டிஷியன் அவர்களுடைய ஃபோட்டோகிராஃபை, எம்பி அவரோட ஃபோட்டோகிராஃபை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக கன்சர்ன் கூட வாங்க மாட்டாங்க, ஸ்டாண்டர்டாக ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டுருவாங்க, கூகுளில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி போஸ்டரில் போடுறது,
கடையில் போட்டுக்கிறது, ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துறது. இப்படி இருக்கும் பொழுது பாலிட்டிஷியன் வந்து அவருடைய பர்சனாலிட்டி ரேட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு, பிளஸ் அவர் ஆக்டரா பர்சனாலிட்டி ரேட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டாகவும் அப்படிங்கிற ஒரு ஆர்டராகவும் இது பார்க்கலாம். ஏன்னா பப்ளிக் லைஃப் இருக்கும் பொழுது நம்மளுடைய கன்சென்ட்டே இல்லாமல் நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிறது, நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிறது, சில ப்ராடக்ட்ஸில் போட்டுக்கிறது, போஸ்டரில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் பொழுது அதை எப்படி கர்டைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டாகவும் ஒரு அப்சர்வேஷனாகவும் இந்த ஆர்டரை நம்மளால பார்க்க முடியுது. ஹவவர் அப்போ ஒரு ஃப்ரீடம் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து இருக்கு. ஸோ இப்போ சட்டையரோ கேரிகேச்சரோ இல்லை சில நான் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு வரும் பொழுது எப்படி வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஓரலாக வந்து கோர்ட் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன் திஸ் மேட்டர்ஸ் வி ஆல்சோ நீட் டு பி மைண்ட்ஃபுல் தட் தேர் இஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், திங்ஸ் லைக் கேரிகேச்சர், சட்டையர் ஆர் ஆல் எக்ஸ்பிரஷன். அதனால அந்த எக்ஸ்பிரஷனை தடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் டிகிரி ஆஃப் பர்சனாலிட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன்ல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்சர்வேஷன் வழியா. அதுக்கு சீனியர் கவுன்சில் என்ன சொன்னாருன்னா, நோ கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் while one exercises freedom of expression. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணும் பொழுது கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டா இருக்கலாமே தவிர அதை வச்சு கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது, யாரும் பணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வாதத்தையும் கிளியரா வந்து கமலஹாசன் சைடு அவர்கள் முன்னாடி சைட்ல இருந்து வைக்கிறாங்க. இந்த பிரசன்ட் கேஸ் கமலஹாசன் வாஸ் பீங் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்துட்டு வந்த கேஸ் வந்து கமலஹாசன் அவர்கள் கம்ப்ளைண்டா இருக்கிறதுனால அவருடைய இமேஜை பயன்படுத்தி கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கேஸை போட்டிருக்காரு, பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கமல் had approached the court seeking to restrain third parties from exploiting his personality rights and moral rights for commercial gain. The court last year protected the personality rights of musician இளையராஜா also. ஸோ இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான சட்ட விஷயமா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய பல செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இளையராஜா அவர்களுடைய ஜட்மெண்ட்டையும் இப்போ கமலஹாசன் அவர்களுடைய ஜட்மெண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாரும் வராங்கன்னா அவங்களோட இமேஜை பயன்படுத்தி கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அப்போ கேரிகேச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கோ சட்டையருக்கோ இல்லை ஆர்ட்டுக்கோ யூஸ் பண்ணுறதை பற்றி யாரும் தவறாக சொல்லலை. ஆனால் பர்சனாலிட்டி ரைட்ஸ் ஆகப்பட்டது யூஸ் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியரா இந்த கோர்ட் அப்சர்வேஷன் வழியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்மிஷனையும் கமலஹாசன் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜான் டோ ஆர்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது சட்டத்தில் ஜான் டோ ஆர்டர் வழியாக தான். அப்படி பார்க்கும் பொழுது கமல் சப்மிட்டட் தட் he had a career spanning over 65 years, 65 வருஷம் with acclaimed works in Tamil, Telugu, Malayalam, Hindi, Kannada, Bengali languages, for which he has been conferred with 4 national awards, 20 Filmfare Awards, 11 Tamil Nadu State Film Awards, and 4 Nandi Awards. Apart from this, Kamal also had been honored with the Kalamamani, Padma Shri, Padma Bhushan, and the Order of Arts and Letters Chevalier. So இந்த அவார்ட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல் further submitted that through his decades of goodwill and artistic integrity, ரொம்ப important word, decade of goodwill and artistic integrity, his endorsements carry a significant commercial weightage and trust among the audience. He submitted that his commercial endorsements are done through a utilization of attributes of his personality such as his name, signature, voice, image, other uniquely identifiable characteristics associated with him. இந்த மாதிரி யூனிக்காக இருக்கக்கூடியதை வச்சு கமர்ஷியலைசேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்களுடைய இமேஜை இது பண்ணி அந்த பர்சனாலிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. பார்த்தா உண்மையாலே அவர் பேசுன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா கோர்ட் ஆர்டர்ஸ் வச்சு தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, ஜுடிஷியரி இஸ் த சேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அப்போ பர்சனாலிட்டி ரைட்ஸ் கம்ஸ் அண்டர் தி இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அப்போ அதனால தான் ஜுடிஷியரி நோக்கி கமலஹாசன் அவர்கள் வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக அவருடைய சப்மிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் ஸ்டேட்டட் தட் இஸ் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் நேம், சிக்னேச்சர், வாய்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ப்ரொடெக்டபிள் ரைட்ஸ்.
or protectable rights under Article 19 and 21 of the Constitution, right to privacy, the Copyright Act and the common law. ரொம்ப important. Article 19, Article 21 of the Constitution of India, right to privacy, the copyright and the common law. Further, he argued that no person would be entitled to utilize, யாருமே அவருடைய போட்டோஸோ யூஸ் பண்ண முடியாது, மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ண முடியாது, imitate any phases of his personality right in any manner without his authorization or prior approval. ஸோ அவரை மாதிரி பேசுறதோ இல்லை அவரை மாதிரி நடந்துக்கிறதோ இல்லை அவருடைய இமேஜை பயன்படுத்துறதோ அவரோட பர்சனாலிட்டியை இமிட்டேட் பண்ணுறதோ யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பெட்டிஷனை கமலஹாசன் அவர்கள் ஃபைல் பண்ணியிருக்கார். இது தாண்டி கமல் பாயிண்டட் அவுட் தட் சம் வெப்சைட், சில வெப்சைட்ஸும் been selling t-shirts bearing his name and photograph, which would give an impression that it is being authorized by him. He also added that websites were morphing his face into videos using artificial intelligence to create false and misleading image, videos which were sometimes sexually explicit and vulgar. It was pointed out that these websites were also making commercial gain out of this content. So இந்த மாதிரி கண்டென்ட்னால கமர்ஷியல் கெயினும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சப்மிஷனை வச்சாரு கமலஹாசன் அவர்கள் த்ரூ his senior counsel. அதனால கமலஹாசன் வந்து என்ன ரிலீஃபா கேட்டிருந்தாருன்னா, ஜான் டோ ரிலீஃப் ரெஸ்ட்ரெய்னிங் தேர்ட் பார்ட்டிஸ் ஃப்ரம் using his distinctive features without prior approval or authorization for commercial gain. இதை வந்து ரிலீஃபா கேட்டிருந்தார். இப்போ நம்ம ஜான் டோ ஆர்டர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஜான் டோ ஆர்டரோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கும் போது அதோட இருக்கக்கூடிய லீகல் இம்ப்ளிகேஷன் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜான் டோ ஆர்டர் இஸ் an order passed by court against the world at large. அதாவது கோர்ட் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் வேர்ல்ட் அட் லார்ஜுக்கு அகைன்ஸ்டா பாஸ் பண்ற ஆர்டர். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து காமன் லால இருக்கக்கூடிய முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன். நம்ம நாட்டில் காமன் லா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால காமன் லால இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை எல்லா சட்ட மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். A John Doe order is a type of legal order that allows a person or entity to take legal action against an unknown party or parties. ஸோ யாரெல்லாம் வந்து அன்னோன் பார்ட்டியாக இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரைவசி ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுறது, பர்சனாலிட்டி ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி அன்னோன் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஆர்டர் வாங்குறது தான். இப்போ பார்ட்டி யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட பர்சனாலிட்டி ரைட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு பெட்டிஷன் போடுறது ஒன்று, இல்லை வேர்ல்டு அட் லார்ஜுக்கே ஒரு பெட்டிஷன் வாங்கி வச்சுக்கிறது, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது ஒரு மாடல். ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் யார் அப்படின்னா ரெஸ்பாண்டன்ஸே வச்சு வாங்கலாம், இல்லை ரெஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் வேர்ல்டு அட் லார்ஜ் அகேன்ஸ்டாக வாங்கலாம், அதை கோர்ட் வந்து கொடுக்கலாம். அதுதான் ஜான் டோ ஆர்டர். This type of order is often used when the identity of a person or entity being sued is not known at the time when the legal action is being taken. Very very interesting. நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது இமீடியட்டாக அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணணும். பல வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பல அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கமலஹாசன் அவர்களை வச்சு மெர்கண்டைஸ் பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது, இல்லை அது பரவலாக்கப்பட்டிருக்கும். அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டே பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து பரவலாக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஜான் டோ ஆர்டர் வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் த வேர்ல்ட் அட் லார்ஜ், யாருமே அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கான ஆர்டர் தான் ஜான் டோ ஆர்டர். அப்போ ஜான் டோ ஆர்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் கேசஸ் இன்வால்விங் anonymous internet users or when a company is seeking to identify individuals who have engaged in illegal activity using its services. The need for John Doe order, also known as an Ashok Kumar in India or an Anton Pillar order. Ashok Kumar order in India or Anton Pillar order arises when there is a rampant infringement, பயங்கரமான infringement because of the popularity. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கே தெரியாம பல பேர் வந்து பல கடைகளில் அவங்களுடைய போட்டோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அந்த கடைக்கு போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய போட்டோ இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமை லால குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் ஜான் டோ ஆர்டர். அந்த ஜான் டோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா the need for John Doe order, also known as Ashok Kumar order or Anton Pillar order, arises when there is a rampant infringement or unlawful exploitation such that it is practically impossible for a right owner
to identify all infringement parties. அப்ப யார் இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒரு ஆர்டர் வந்து வாங்கிக்கிட்டா எப்பெல்லாம் யாரெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை அனுப்பிச்சு விடலாம். அப்ப இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய ஜான் டோ ஆர்டரை கமலஹாசன் அவர்கள் யாரெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அதை அமுச்சு விடலாம். அமுச்சு விட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையில கமலஹாசன் அவர்களுடைய அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆர்டர் ஆகப்பட்டது ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்சஸ்ல தான் அது பாஸ் பண்ணுவாங்க. when the court deems it necessary that it's only effective measure for a rights owner to enforce their rights against unknown parties. இதில் இருக்கக்கூடிய given the ambiguous nature of the defendant, in most cases the urgency of the matter, those proceedings have generally taken place ex parte and orders are passed for a limited period of time. Accordingly, these orders have to be renewed, extended periodically. ஸோ இப்போ இது கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் ஆகப்படுது இன்ட்ரிம் ஆர்டராக இருக்கும். இது பீரியாடிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் கோர்ட்டில் போயிட்டு. ஸோ ஃபர்தர் த பிளைன்டிஃப் ஹேஸ் டு கான்ஷியஸ்லி இம்ப்ளிமெண்ட் த ஆர்டர் பை டேக்கிங் ஆக்ஷன் அண்ட் என்ஷூரிங் கம்ப்ளையன்ஸ் வித் தி டிரெக்ஷன்ஸ் தேரின். இந்தியாவில் கமலஹாசன் தான் ஜான் டோ ஆர்டரை முதல் முறை வாங்குறாரானா கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஜான் டோ ஆர்டர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஜான் டோ ஆர்டர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அசோக் குமார் இன் இந்தியா. ஜான் டோங்கிறது காமன் லால இருக்கக்கூடிய ஒரு ஜான் டோ அப்படிங்கிற காமன் லா ஆர்டர். அது இந்தியாவில் அசோக் குமார் இன் இந்தியா ஆர்டரா இருக்கு. அண்ட் ஆண்டன் பில்லர் ஆர்டர் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஜான் டோ ஆர்டர்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் டு இந்தியா வயா த கேஸ் ஆஃப் தாஜ் டெலிவிஷன் வெர்சஸ் ராஜன் மண்டல் அப்படிங்கிற ஜட்மெண்ட் வழியா தான் முதல்ல ஜான் டோ ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வேர் த டெல்லி ஹை கோர்ட் ரெஸ்ட்ரைன் unlicensed cable operator from unlawfully broadcasting the 2002 FIFA World Cup. 2002ல FIFA World Cup டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆர்டர், who were allegedly to be illegally transmitting the plaintiff's channel, thereby infringing on their rights. Further, the concept was further utilized in the case of ESPN Software India Private Limited versus Todo Enterprises and others, in which the plaintiff, who had the exclusive right from the International Cricket Council to broadcast all their events till 2015, sought to restrain the defendants from transmitting 2011 ICC Cricket World Cup without permission, quid timit action. This action was prefaced on several instances of illegal transmission of the practice matches, which the plaintiff used to successfully prove valid apprehension of the privacy of the tournament matches when the matches could inevitably be aired. Idhula, in order to obtain a John Doe order, the plaintiff must satisfy the following ingredients as laid down in several judgments. Idhula என்னென்ன மாதிரியான ingredients fulfill பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல the plaintiff has to make complete, very important, plaintiff has to make a complete disclosure of all information pertaining to their right in respect of the work sought to be protected, how they obtained such right, previous instances of breach, actions taken in furtherance of the same, and success thereof. 2. The plaintiff must show proof of rampant infringement, reasonable apprehensions of the same. The plaintiff must establish prima facie case in their favor. Plaintiff has to prove to the court that if the infringement is allowed, it will cause irreparable harm and damage to the plaintiff. இது எல்லாமே satisfy பண்ணதுக்கு அப்புறம் தான், upon satisfaction of all the above, the court may grant the plaintiff a favorable order. இந்த கேஸ்ல கமலஹாசன் அவர்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு கோர்ட்ல, அதாவது rampant infringement நடந்திருக்குன்னு. However, it is significant to note that in quid timit actions, quid timit actions, the plaintiff has a higher burden, very important, plaintiff has a higher burden to prove that there is a reasonable probability that third party, that is John Doe, are going to unlawfully exploit rights that are exclusively vested with the plaintiff. Thus, the burden of proof required is substantially higher in quid time John Doe suit. So, burden of proof ஆகப்பட்டது plaintiff சைடில் இருக்கிறதுனால நிறைய எவிடன்சஸை கொடுத்து தான் இந்த ஆர்டர் வந்து செக்யூர் பண்ண முடியும். அதனால
they have to demonstrate the burden of proof வந்து plaintiff சைடுல தான். இந்த கேஸ்ல கமலஹாசன் அவர்கள் எப்படி வந்து அவருடைய rampant infringement நடந்திருக்குன்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனலா பேலன்ஸும் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் த்ரூ கேரிகேச்சர் ஆர் சட்டையர் வழியா இருக்கிறத தடுக்கக்கூடாதுன்னு. பிகாஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆகப்பட்டது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு ஃபார் சிட்டிசன்ஸ். ஹவவர் ஜான் டோ ஆர்டர்ஸ் ஆகப்பட்டது பல கான்ட்ரவர்சிஸும் இந்த லா பாயிண்ட்ல சரவுண்ட் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல கிடையாது, ஜெனரல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? there is much disagreement in India about the use of John Doe orders. இந்தியாவில் பல நேரங்களில் ஜான் டோ ஆர்டர்ஸ் பற்றி டிஸ்அக்ரிமெண்ட்டும் உண்டு. ஏன்னா these all orders allow authorities to take action against individuals or entities involved in illegal activity even if their identities are not known. ஐடென்டிட்டிஸே தெரியாட்டி கூட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வழிமுறையை இது உருவாக்குது. அப்போ இந்த ஜான் டோ ஆர்டரை பேஸ் பண்ணி ஃபர்தரா வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதோ இல்ல கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஜான் டோ ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுது. However, they are controversial because they bypass a provision in the Civil Procedure Code 1908. Civil Procedure Code 1908, CPC 1908 requires identification of defendants and have been criticized for their vague nature and potential to infringe on free speech. அதனால தான் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் கமலஹாசன் அவருடைய கேஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் த்ரூ சட்டையர் அண்ட் கேரிகேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேலன்ஸ்டா இந்த ஆர்டர் இருக்கிறதுனால நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சைடு ப்ரொடெக்ட் பண்ணாலுமே அதர் சைடு இருக்கக்கூடியதையும் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க பர்சனாலிட்டி ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுனால ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு சட்டையர் அண்ட் கேரிகேச்சர் போயிடக்கூடாதுன்றதையும் கிளியரா வந்து வெல் பேலன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. Additionally, there is no standardized legal framework for internet service providers to follow when blocking websites based on John Doe orders. John Doe orders பேஸ் பண்ணி வெப்சைட்ஸை அத்தாரிட்டிஸ் பிளாக் பண்ணா எப்படி வந்து டியூ ப்ராசஸ் வச்சு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்கான ப்ராசஸ் இல்லை, leading to potential abuse of discretion by authority. Some argue that these orders should only be used in exceptional circumstances where the harm to intellectual property holders outweighs the potential impact on internet freedom and constitutional rights of internet service providers. So there has to be a balance. This இந்த ஆர்டர் ஆகப்பட்டது பேலன்ஸோட தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுத்திருக்கிற அப்சர்வேஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு சைட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் த்ரூ கேரிகேச்சர் அண்ட் சட்டையரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு சைடு பர்சனாலிட்டி ரைட்ஸ் ஆஃப் கமலஹாசன் அவர்கள்த வந்து ஜான் டோ ஆர்டரை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜான் டோ ஆர்டரை சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க, ஈவன் சட்ட மாணவர்கள் இது எப்படி கோர்ட்ல செக்யூர் பண்ணணும், சிபிசி வழியா எப்படி பெட்டிஷன் போடணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கான லீகல் பேசிஸ் ஆகப்பட்டது சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஆர்டர் 39 ரூல் 1 and 2. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டர் 39 ரூல் 1 and 2 கீழே டெம்பரவரி இன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 151 ரெட் வித் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அது வழியாகவும் நீங்க இதை ஃபைல் பண்ணி இந்த ரிலீஃபை சீக் பண்ணலாம். கடைசியா இந்த லீகல் அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜான் டோ அப்படிங்கிற அந்த லீகல் ப்ராவிஷன்ஸை வந்து எப்படி இந்தியாவில் அசோக் குமார் அப்படிங்கிறத ஜட்மெண்ட் வழியா எவால்வ் ஆரம்பிச்சது, ஆண்டோனியோ பில்லர் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஜான் டோ ஆர்டர்ஸ் ஆகப்பட்டது உலக லெவலில் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதையும் பார்க்கணும். ஏன்னா சட்டமானவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. கமலஹாசன் அவர்களை வச்சு நீங்க அரசியல் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, அவரை படம் பார்க்குறீங்களோ இல்லையோ அது வேற. ஆனா அவருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஜான் டோ ஆர்டரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கிராமத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்றவங்கலாம் இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிற இடத்துல அது இல்லை, இது சிம்பிள் தான், உங்களால் புரிஞ்சுக்க முடியும், உங்களாலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல எந்த ஆர்டர் படி இந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸை வாங்க முடியும், ஜான் டோ ஆர்டரை வாங்க முடியுங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஜான் டோ அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆகப்பட்டது எப்படி எவால்வ் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த கியூரியஸ் கேஸ் ஆஃப்
ஜான் டோ. ஜான் டோ அப்படிங்கிற அந்த வார்த்தையாகப்பட்டது reign of England's King Edward III when the orders were used to refer to an unidentified defendant. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து முதல்ல ஜான் டோ அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பிளேஸ் பண்ணும்போது ஜான் டோ அப்படிங்கிற அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அனானிமஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜான் டோ இஸ் ஈக்குவல் டு அனானிமஸ் பார்ட்டி, இதுதான் மீனிங். அப்படி பார்க்கும் பொழுது கனடால ஜான் டோ ஆர்டர் வேர் resorted to by owners of IPR in order to preserve evidence against unknown infringers by allowing the representative of the plaintiff to search and seize infringed products. Once identified, the term John Doe is replaced with the name of the defendant. So John Doe அப்படிங்கிறது இட்ஸ் order against the world. அப்போ டிஃபெண்டன்ட் கண்டுபிடிச்சிட்டா ஜான் டோங்கிற பேர் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ ஜான் டோ ஆர்டர் இட் இஸ் an established concept in America, Australia and UK. இப்போ இந்தியாலையும் இது எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஜான் டோ ஆர்டர் யூகேலயே வந்திருந்தாலும் கிங் எட்வர்ட் III, இங்கிலாந்து கிங் எட்வர்ட் III ரெஜிம்ல இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ அமெரிக்கால இதை யூஸ் பண்றாங்க, ஆஸ்திரேலியால யூஸ் பண்றாங்க, யூகேல யூஸ் பண்றாங்க, காமன் லா ஜூரிஸ்டிக்ஷன்ல இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ப சட்ட மாணவர்கள் பல விஷயத்த லால ஆர்கியூ பண்ண பொழுது ஒரு சில நேரங்கள்ல நீங்க டீடைல்டா போயிட்டு காமன் லால இருக்கக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சு அதையும் ஆர்குமெண்ட்ல பிளேஸ் பண்ணா டெஃபரண்டா கோர்ட்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செயல்முறைகளும் நீங்க எடுக்கணும். தொடர்ச்சியா முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பல சட்ட மாணவர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் கிராமப்புறத்துல இருந்து இருப்பீங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த ஹையர் லெவல் கான்செப்ட்ஸ் எல்லாம் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த காணொலி வழியா ஜான் டோ ஆர்டரை பத்தி பேசியிருக்கேன். இது உங்களுக்கான காணொலி. ஏன்னா நீங்க இப்போ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க, அங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குலாம் ஆஸ்பிரேஷன் இருக்கும் ஹை கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணணும்னு, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆர்பிட்ரேஷன் மேட்டர்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் ஆம்பிஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களால செய்ய முடியும், உங்களால சாதிக்க முடியும் சட்டத்துறையில. இந்த மாதிரியான சின்ன சின்ன கான்செப்டை அப்பப்ப வரக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வழியா நீங்க இணைச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து சட்டத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது மட்டும் இல்லாம உங்களால கண்டிப்பா ஹை கோர்ட்ஸ்லயும் சுப்ரீம் கோர்ட்ஸ்லயும் உங்களால பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு உயர முடியும். அது கண்டிப்பா நடக்கும். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.